தேவனுடைய மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த அவர் நாமம் இயேசு என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது ஒரு பெருத்த மகிழ்ச்சி. இன்றைய காலை தியானத்துக்கு நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிற ஒரு சிந்தனை, I want to speak about an unchanging God in a changing world. இந்த மாறுகிற உலகத்தில் மாறாத தேவன் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வேதத்துக்கு திரும்புவோமா? மலக்காய் 3:6, மல்கியா 3:6, அதை படிக்க கேட்போமா? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அதே போல நாம் சத்திய வேதத்தில் பார்ப்போம் என்றால் ஒரு சில மற்ற காரியங்களும் மாறாமல் இருக்கிறது. அது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை மாறாத வார்த்தை. வாசிக்க கேட்போமா? மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு மாறாதது. Lamentations 3:23 we see that. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தம் மாறாத ஒரு பரிசுத்தம். இதெல்லாம் வைத்து ஒரு பின்னணியமாக வைத்து நாம் இன்றைய உலகத்தை நாம் பார்ப்போம் என்றால், வாலிபர்கள் மத்தியில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அங்கிள் இதெல்லாம் உங்கள் காலத்தில், எங்கள் காலத்துல எல்லாம் மாறி போச்சு. முடி வெட்டுறதுலேருந்து கடுக்கா காதில் போடுறதுலேருந்து நிறையா காரியங்கள் மாறிவிட்டன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு முன்பாக வைத்த வழி மாறாத ஒரு வழி. முதலாவது, இந்த காலகட்டத்தில் மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்ற காரியத்தை மாற்றுகிறார்கள். நீங்கள் கேட்கலாம், யாரு? மார்மன்ஸ் என்ற ஒரு குழு மக்கள் இந்த சென்னை மற்றும் பகுதியில், இந்தியாவில் மற்றும் பகுதி, உலகத்தில் மற்றும் பகுதியில் தீவிரமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து வித்தியாசமாக அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். சென்னையில் ஒரு பெரிய கிராண்ட் பில்டிங் அவர்கள் கட்டி அதில் ஆராதிக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள்? முதல்ல அதை உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா முதலே அதை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்கன்ட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்கள வற்புறுத்தி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற காரியத்தை ஒத்துக்குவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய தேவர்கள் உண்டா. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம்? அவர் ஒரு தேவன். அவர் மனைவி மூலமாக நிறைய பிள்ளைங்களை பெற்றாராம். பெத்த பிள்ளைங்கள இயேசு கிறிஸ்து முதல் அவர் பெத்த மகன். இரண்டாவது பெத்த மகன் லூசிஃபர். யாரு? பிசாசு. பிசாசுக்கு இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரனா. இது உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இயேசு கிறிஸ்து யாருன்ட்டு அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு காஸ்பல் அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் மாத்திரமல்ல, யெகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு குழு இயேசு கிறிஸ்து நாம் ஆண்டவர் என்று சத்தியவேதத்தில் காண்கிறோம். அவர்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஏஞ்சல், அவர் ஒரு தேவதூதன், அவர் பேர் மிகாவேல். பைபிள் எங்கே போட்டிருக்குன்னு காமிச்சா அவங்களுக்கு சொல்ல தெரியல சரியா. அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு தேவதூதனுடைய ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த இடத்துல இப்படி அப்படின்னு மழுப்பிட்டு தான் இருக்காங்களே ஒழிய, ஏன்னா வேதத்தில் மிகாவேல் என்ற ஒரு தேவதூதன் இருக்கிறார், அவர் தான் இயேசுன்ட்டு எங்கேயுமே இல்லை. ஒரு நபருக்கு 2 பேர் இருக்கலாம் சத்திய வேதத்தில். ஆனால் தெளிவாக வேதத்தில் அந்த முதல் பேருக்கும் இரண்டாவது பேருக்கும் ஒரு சம்பந்தம் வைத்த ஒரு வசனம் உண்டு. ஆபிராம், சாராய், சேரா, சால், பால், எல்லாத்துக்கும் வசனம் இருக்குங்க. சரி, அதை கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து யார் என்ற காரியத்தை மாற்ற பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஒரு ஜீவன் உண்டு. அதை நாம் மாற்ற முடியாது. இரண்டாவது காரியம், மக்கள் மாற்ற பார்க்கிற இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவர் என்ன நோக்கத்துக்காக ரட்சித்து இருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மாத்துறாங்க.
எப்படி அதை சொல்வேன்னா, ஒரு சில மக்கள் பிரசங்கம் பண்றதை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, யூ மஸ்ட் பிகம் ரிச், அதுக்கு எல்லா வழியும் பைபிள்ல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணம் எப்படி, நீங்க இப்படி கொஞ்சம் காசு இங்க போட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், பிஸ்னஸ் நடத்துற மாதிரி ஒரு டெக்னிக் அவங்க கற்றுத்தராங்க. த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். நான் என்ன சொல்றேன், நான் பவர்ட்டி காஸ்பல் அவங்கக்கிட்ட ப்ரீச் பண்றேன் இல்லைங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மத்தேயு 6:33 அதை வாசிக்க கேட்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, அந்த பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அவருடைய பொறுப்பு என்ன? இதெல்லாம் கூட கொடுக்கணும். பாருங்களேன், அவர் இதெல்லாம் ஃப்ரீயா நமக்கு கொடுக்கிற காரியம். நமக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துக்கு தேவையோ நேர்த்தியாக தாராளமாக தரும் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பு. அதை தேட நம்மளை கூப்பிடல, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், I was once young but now I am old, I have never seen the righteous forsaken or their children begging for bread. பாருங்களேன், என்னுடைய தாத்தா சின்ன வயசுல அவரும் அவங்க அப்பாவும் இன்னொரு மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையான தேவன் என்று அறிந்து அவர் இயேசு அண்டை வரும்பொழுது அவங்க குடும்பத்தில் விரட்டி விட்டுட்டாங்க. ஒரு பைசா கொடுக்கல. இயேசுவா நீ போ வெளியேன்ட்டாங்க. நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பம், ஆனால் ஒரு பைசா கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு. அவங்க தேடினாங்க. அவங்கள கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக விட்டார் ஆண்டவர்? இல்லைங்க. என் தாத்தா, he became an educationist. He served at the Noble College, Machilipatnam. He was the warden, then the vice principal, and then he was the principal of Guntur Christian College for a short while. அவர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்து சென்னைக்கு நிலம் வாங்கி அவர் செட்டில் பண்ணார். அது மாத்திரம் இல்லை, சிஎஸ்ஐயில் ஒரு பாதிரியாக ஆனரரி ப்ரீஸ்டாக மாறினார் ஊழியம் செய்வதற்காக. அவர் ரோட்டில் இல்லைங்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினாரு. தேவன் மீதி எல்லாம் கூட கொடுத்தாரு, தாராளமாக கொடுத்தாரு. ஆனா தவறு எங்க நடக்குது? பணம் பின்னால ஓடணும், பணம் பின்னால ஓடணும். இப்படி இங்க காணிக்க போட்டா இங்க இவ்வளவு வரும் ரிட்டர்ன்ஸ். அதெல்லாம் போயிங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினீங்கன்னா மற்றெல்லாம் தாராளமா ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். கடைசியாக இன்னொரு காரியத்தை மாற்ற பார்க்குறாங்க. அவங்க என்ன காரியத்தை மாற்ற பார்க்குறாங்களா? they are trying to give us a costless Christianity. கிரயம் செலுத்தாத ஒரு கிறிஸ்தவத்தை நமக்கு கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சத்தியவேதத்தில் பார்த்தோம்னா மத்தேயு 16:24 வாசிக்க கேட்போமா? மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். இதுதான் ஒரிஜினலுங்க, ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழி. மனுஷன் நிறைய ஒரு சுலபமா நிறைய வழியை சொல்லி கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு வாலிபன் மோட்டார் சைக்கிளில் ஒன்வேல தீவிரமாக உள்ளே வந்துட்டான். அவன் எதிர்பார்க்காம ஒரு போலீஸ் ஆள் பிடிச்சிட்டார். இந்த தம்பி கேட்குறாரு, ஐயா ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எப்படியாவது இறக்கம் காண்பீங்கன்னு. அவர் பாவம் பார்த்தாரு, சின்ன பையன். சரி சரி நீ போ அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் இன்னும் தீவிரமாக அவன் வரான். ஏன்னா அந்த போலீஸ்காரரை பார்த்து ஐயா அப்படின்னு வேவ் பண்ணானா அவன் என்ன பண்ணுவான்? அந்த போலீஸ்காரன் இவனை பிடிச்சி நேராக அவன் லைசன்ஸை குவெஸ்டின் பண்ணிடுவார். எதுக்கு மன்னிப்பு ஏன் கொடுக்குறாங்க? ஒரு வாட்டி தவறு செஞ்சுட்டா அந்த தவறை விட்டு மாறணும்ன்ட்டு மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவர் ஏன் நம்மளை மன்னிக்கிறாரு? நம்ம ராங் வேல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா அடுத்த வாட்டி இருந்த ராங் வேலையே ஆண்டவரை கை காட்டிட்டு போகிறதுக்கு அவர் கொடுத்தாரு. ஆனால் சில பேர் மாத்துறாங்க,
கிருபை, எல்லாம் கிருபை. பாவம் செய், அதெல்லாம் என்ன வேணாலும் செய், அது கிருபை. ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஏயா மன்னிச்சாரு? நீ இன்னும் பாவம் செய்யணும்ட்டா மன்னிச்சாரு? பாருங்களேன், காஸ்ட்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிற்கும் பொழுதுங்க, நிச்சயமாகவே கிரயம் செலுத்த தருணம் வரும். அப்பொழுது நாம் அதை செலுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய மக்களே, எவ்வளோ காரியம் மாறலாம், ஆனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வேதாகமும் மாறவில்லை. வாழ்கிற இந்த பொல்லாத காலத்தில் நம்ம வேதத்துக்கு போய் அதில் என்ன கற்பித்து ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதை நாம் பின்பற்றினோம் என்றால் நாம் கடைசி நாளில் அவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் நிற்கலாம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மாறுகிற உலகத்தில் நீர் மாறாத தேவன். எவ்வளோ காரியங்கள் மாறுகிறது கர்த்தாவே, ஆனால் இந்த காரியங்களின் மத்தியில் உம்முடைய வார்த்தை, உம்முடைய அன்பு, உம்முடைய பரிசுத்தம் மாறாமல் இருக்கிறது. காலை நேரத்தில் கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக நீர் வைத்த இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவான ஒரு வெளிச்சம் போல இருக்கிறது கர்த்தாவே. நீர் இதன் பிரகாரம் உம்முடைய அன்பை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து உம்முடைய சீஷர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.